அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 30க்குள் அற்புதமான பல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு முன்னாடி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்குது. பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய விருப்பப்படி நடந்து கொள்வாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது. சகோதரர் வகையில் இருந்த பிரச்சனைகள் ஏற்படும் என்றாலுமே பாதிப்பு இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. அரசாங்க காரியங்கள் இழுபறியாக முடியும். அலுவலகத்தில் உங்களுடைய பணித்திறமை மேம்படலாம். அதிகாரிகள் அனுசரணையான இருப்பாங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சிலருக்கு பணியின் காரணமாக வெளியூர் பயணமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் உங்களுக்கு கூடுதலாக இருக்குது. பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. பங்குதாரர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று பொறுப்புகள் கூடுவதால் உங்களுடைய மனதில் சோர்வும் அமைதியும் குறையலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் திருப்தி தருவதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாகும். உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு கடுமையாக இருக்கும். சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் சுலபமாக இருக்கலாம். ஆனால் உத்தியோக ரீதியாக உயர்வும் செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு காரியம் தள்ளி போகலாம். வியாபாரத்தில் பொருள் வரவு கையிருப்பு அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் நிதானமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கி உற்சாகம் பெருகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. பதவி உயர்வு ஊதிய உயர்வு குறித்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் மிதமான லாபம் கிடைச்சிருக்கு. உங்களுடைய தொழிலை மேம்படுத்த சரியான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த சில சிக்கல்கள் மறையக்கூடியதாகவும் பிள்ளைகளால் மதிப்பு உண்டாகக்கூடியதாகும். நண்பர்களுடைய உதவி கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக பொருளாதாரத்தை உயர்த்துவதில் நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து பெருமை அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். ராகு 7ல் இருப்பதால் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத ஒரு நிலை உண்டாகும். வரவு செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்லைன் முதலீடுகளில் ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் நலனுக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பல மேன்மையான நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இருக்குது. பொதுவாக சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் கேது, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன், கலஸ்தர ஸ்தானத்தில் சனி ராகு, லாம்பஸ்தானத்தில் குரு என கிரகநிலைகள் இருப்பதால் 5ஆம் இடம் மிக வலுவாக இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படக்கூடியதாகும். வீண் செலவுகள் உங்களுக்கு குறையக்கூடியதாகும். நல்லதா கெட்டதா என்ற யோசிக்க தோன்றாத ஒரு மனநிலை உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் பிடிக்கும். வியாபாரம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடியதாகும். திருமண முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் நீங்கக்கூடியதாகும். உறவினர்களுடன் இருந்து மன வருத்தம் நீங்கும். பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகலாம். கலைத்துறையில் வெளியூர் பயணம் இதன் மூலம் அலைச்சல் உண்டாகலாம்.
அரசியல் துறையில் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு திறமை வெளிப்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சிந்தித்து செயல்படுத்துவது நல்லது. கூட்டாளிகளிட அனுசரித்து சென்றால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை பெறுவீங்க. உத்தியோகர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். வேலை பளு அதிகரிப்பதால் உடல்நிலை சோர்வடையும். அதிகாரிகளுடைய கெடுபிடிகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் அரசியல்வாதிகளுக்கு சோதனை நிறைந்த ஒரு காலமாக இருக்கு. மக்களின் தேவையறிந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில மந்த நிலை ஏற்படும் என்பதால அதிகமாக நீங்க கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற பொழுதுபோக்குகளை தவிர்ப்பது நல்லது. புத்திரர்களுடைய உடல்நிலை சுமாராக இருக்கு. எதிர்பார்த்த பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் மன சஞ்சலங்கள், வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு இருக்குது. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் அனைவரையும் அனுசரித்து செல்வதால் ஒற்றுமை குறையாது. பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலுமே வரவுக்கு மீறிய செலவு ஏற்படலாம். முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் நல்ல பலன்கள் உண்டாகும். திருமண காரியங்கள் தடைப்படும். தெய்வ தரிசனங்களுக்கான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. பல பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைச்சிருக்கு. புதிய பொருள் சேர்க்கைகளும் ஆடை ஆபரணங்களும் ஏற்படலாம். அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகளும் இருப்பதால் நீங்கள் சிறப்பான ஒரு காலமாக அமைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி மனதார வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. 8வது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இதன் விளைவாக உங்களுடைய வேலையில் உங்களுடைய உணர்ச்சிகளை, குறிப்பாக கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். சக ஊழியர்களால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க. இது அவர்களுடைய சண்டைக்கு வழிவகுக்கும். இது உங்களுக்கு நல்ல பெயரை சேதப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய உணர்ச்சிகளின் மீது உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாததால் அவர்களுக்கு எதிராக நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். இந்த காலகட்டத்தில் புத்திசாலித்தனமாக முதலீடுகள் மட்டுமே உங்களுடைய பலன்களை தரும் என்பதை நீங்கள் உணர்வீங்க. எனவே இந்த நேரத்தில் கூட நீங்கள் கடினமாக உழைத்து சம்பாதித்து பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்வது குறித்து கவனமாக பரிசீலிக்க வேண்டும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அனுபவம் வாய்ந்த அல்லது மூத்த நபரின் உதவிகளை நாடுங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையை பெறக்கூடியதாகும். இந்த நேரத்தில் உங்களுடைய பணத்தில் சிலவற்றை அவர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் விளைவாக உங்களுக்கு சிறப்பான யோகமான பல நன்மைகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களை நீங்கள் மறந்து விடுகிறோம். இருப்பினுமே பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நமது நினைவுகளும் அவர்களின் ஆதரவுக்கான விருப்பமும் மீண்டும் எழுகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் உங்களுக்கு இதே போன்றதாக இருக்கும். ஏனெனில் உங்களுடைய ஈகோ உங்களை மற்றவர்களிடமிருந்து விலக்கிவிடும். இந்த காலகட்டம் மாணவர்கள் பல்வேறு விருந்துகள் மற்றும் பிற செயல்பாடுகளில் ஈடுபடுவாங்க. அவர்களுடைய படிப்பை பற்றி சற்று கவனக்குறைவாக இருக்க வழிவகுக்கிறது. அவர்களுக்கு வரவிருக்கும் தேர்வுகளை நேரடியாக பாதிக்கும். இதிலிருந்து நீங்கள் விடுவு பெற வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்கள் மனதார உச்சரித்து வாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நன்மைகள் மட்டுமல்லாமல் மேன்மையான ஒரு நிலையை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வேலையில் குழப்பம், போராட்டம் என எது ஏற்பட்டாலுமே புத்திசாலித்தனத்துடன் அதை நீங்கள் சமாளிப்பீங்க. வரவு செலவு அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரத்தில் தடை நிலகக்கூடியதாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியதாகும். பொன்பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.